நீ எல்லாம் மனுஷனா? இப்படி காலேஜுக்கு போற சின்ன பொண்ண வீடியோ எடுத்து மிரட்டுறியே, உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா? இல்ல. ஏய், சும்மா வளவளன்னா பேசிட்டு இருக்காத. நான் இப்ப சித்ராக்குள்ள தாலி கட்டணும். நீ சித்ராவை தொடணும்னா என்ன தாண்டி தான் தொடணும். ஏய், நான் அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு என்னென்னமோலாம் பிரச்சனை வரும்னு நினைச்சடி. ஆனா ஆரம்பத்துல இருந்தே நீ மட்டும் தானே எனக்கு பிரச்சனையை வந்து தொலைக்கிற. என் கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நின்னதுல இருந்து நேத்து நான் கோயில்ல நினைச்சது நடக்காம போன வரைக்கும் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு, இல்ல ஓரமா நின்று வேடிக்கை பாரு. முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு பொறுக்கிய சித்ரா கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதை தாலி விடுறப்ப முடியாது. விட்ரி. முடியாது. ஏய், தாலி விடு. ஏய், சொன்னா கேளு. ஏய், விடுங்க, அடம்பிடிக்காதீங்க. முடியாது. உங்களுக்குலாம் ஒழுங்கா சொன்னா புரியாது. இப்பவே இந்த வீடியோ அப்லோட் பண்றேன்டி. ஏய் ஏய் அக்கா குடு போடு போ. டேய் போடு குடு போடு குடு. டேய் விடு. ஏய் விடுங்கடி. விடாதீங்க அக்கா. அக்கா நீங்களும் வாங்கக்கா, போயிடலாம்க்கா. ப்ளீஸ்க்கா அக்கா. அக்கா என்னால போக முடியாதுக்கா, ப்ளீஸ்க்கா. ஏய் அக்கா ஐயோ அக்கா ப்ளீஸ்க்கா வாங்கக்கா, போலாம்க்கா. அக்கா வந்துருங்கக்கா, நம்ம போயிடலாம்க்கா. ப்ளீஸ்க்கா வாங்கறல. அக்கா ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ் போட சொல்றல. போ சித்ரா, சொல்றது கேளு. அவளை தப்பிக்க விட்டுட்டீல. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா ஒரு பொம்பளை நீ ஏய் ஏய் என் கூட சரிக்கு சம சண்டைக்கு வருவ. உன்னெல்லாம் கதிர் ஐயோ கதிர். ஏய், எங்க இருக்க? சித்ரா பிக்கப் பண்ணிட்டியா? டைம் ஆச்சு. ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? ஏய், என்ன ஆச்சு? எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஏய், என்ன? நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். ஏய், என்ன விளையாடுறியா? என்ன சொல்ற? சரி சரி, அழாத, சொல்லு, என்ன விஷயம்? என்ன கொலை பண்ணியா? யார? எங்க? ஏய், அழாம சொல்லு. ஹலோ, சொல்லுங்கறேன்ல. கதிர கொலை பண்ணிட்டேன். அந்த கதிர் சித்ராவை தப்பான வீடியோ எடுத்து அவளை மிரட்டி அவன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லிருக்கான். சித்ரா பயந்து அங்க போயிருக்கா. போன இடத்துல
சித்ரா கழுத்துல அவன் தாலி கட்ட ட்ரை பண்ணிருக்கான். நான் சித்ராவை கூட்டிட்டு வர்றதுக்காக காலேஜுக்கு போனேன். அங்க சித்ரா இல்ல. அவளை தேடி நானும் கதிர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன். போன இடத்துல ஆனா அவன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லி பார்த்தேன், அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாதுன்னு. ஆனா அவன் கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்துல எங்க 2 பேர்த்துக்குள்ள தள்ளமுள்ள வந்துருச்சு. நான் வேற வழி இல்லாம அவனை தள்ளி விட்டேன். அதனால தலையில இடிச்சு செத்து போயிட்டான். ஏய் ஏய், நல்லா தெரியுமா அவன் செத்துட்டானாங்க? அவன் செத்த மாதிரி தான் இருந்துச்சு. பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தான். நான் மூச்சு இருக்குதான்னு செக் பண்ண, எந்த அறிகுறியும் இல்ல. பாரு, முதல்ல நம்ம அவன் செத்துட்டானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். நீ வா, நம்ம அங்க போய் பார்க்கலாம். வா சீக்கிரம். இங்கதான் கிடந்தான். நான் தள்ளி விட்டப்போ அவன் இந்த செவத்துல இடிச்சு அவன் இங்கதான் செத்து கிடந்தான். ஏன் இந்தோ, அவன் இங்கதான் கிடந்தான்னா இப்ப எங்க? அதான் எனக்கும் தெரியல. ஆனா நான் அவனை தள்ளி விட்டு கொலை பண்ணப்போ இங்கதான் விழுந்து கிடந்தான். பேச்சு மூச்சு இல்லாம இருந்தான்.